சீமான் தமிழனே கிடையாது, ஆப்பிரிக்காக்காரன். ஆப்பிரிக்காவோட புரட்சியாளர் தான் சீமான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? வேர்ல்ட் டூ சீரிஸ்ல 27th எபிசோட் புர்கினோ ஃபாசோ கண்ட்ரியை பத்தி ஷார்ட்டா சொல்றேன், ஷார்ப்பா கேளுங்க. வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி தான் இந்த புர்கினோ ஃபாசோ. புர்கினோ ஃபாசோவோட ஃபார்மர் பிரசிடென்டான தாமஸ் சங்கரா இந்த கண்ட்ரியை ஆன்டி கரப்ஷன் கண்ட்ரியா மாத்திருக்காரு. ரெவல்யூஷனரி ஐடியாஸை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலியமா இவர் இந்த கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. ஆப்பிரிக்காவோட சேகுவாரா அப்படின்னு இந்த கண்ட்ரியோட மக்கள் வந்து இவரை கூப்பிடுறாங்க. இவருக்கு அப்புறம் வந்து இப்ராஹிம் சோர் யங் பிரசிடென்டா இருக்காரு. இவர் தான் அவங்க கண்ட்ரிய விவசாயம், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலியமா இந்த கண்ட்ரிய வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் ஆக்கினாரு. புர்கினோ ஃபாசோ அப்படின்னா என்ன மீனிங்னா லேண்ட் ஆஃப் இன்கரப்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி மீனிங். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கரப்டட் இல்லாத மக்கள் அப்படின்னு மீனிங். அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா டிஎம்கே அப்படின்னு ஒரு வேர்டு கிடைக்குது. டிஎம்கேனா என்ன மீனிங்னா கரப்டட் ஃபேமிலி. ஒயிட் கோல்டு தான் இவங்களோட பெரிய அசெட்டா இருக்கு. காட்டன் எக்ஸ்போர்ட் பண்றது மூலியமா தான் இவங்க கண்ட்ரியோட எக்கனாமியை க்ரோத் பண்றாங்க. ஆப்பிரிக்காவோட பிக்கெஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த கண்ட்ரில தான் நடக்குது. இதோட பேர் என்னன்னா ஃபெஸ்பெக்கோ. இங்க 60 எத்னிக் குரூப்ஸ் இருக்காங்க. இவங்களுக்குன்னு செப்பரேட்டா லாங்குவேஜ், கல்ச்சர், மியூசிக், டான்ஸ் எல்லாமே இருக்கு, லைக் இந்தியா மாதிரி. இந்த கண்ட்ரில மியூசிக் அண்ட் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ரொம்ப ஹாட்டான கிளைமேட் இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ட்ரில இதுவும் ஒண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. குட் லக். Living up and sipping on beer. Yeah, clap for me man right here.